வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பீட்ஸ் கூட எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பேஸெல்லாம் எடுத்து எப்படி வந்து நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அந்த ஹேண்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பல்காக கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த பீட்ஸ் கூடையோட செட்டு கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து 3 செட்டு சைஸில் நான் வந்து மேக் பண்ணியிருந்தேன். அதில் இந்த 2வது சைஸ் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நிறைய கூடைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதை மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படி ஈஸியாக நம்ம வந்து இந்த கூடைகளை வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம், மேக் பண்ணலாம், ஒரு நாளைக்கு ஒரு கூடை போடலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கூடைக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன வயருக்கு நம்மள்ட்ட இருக்கிற அந்த குவாலிட்டியான வயருக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ் வந்து நீங்கள் வயர்லாம் கட் பண்ணி பேஸ் வந்து எவ்வளோ போடணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பேஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கணும். பேஸ் பேக் பண்ணி வச்சுட்டாலே நம்ம வந்து அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வந்து இந்த கூடைகளுக்கு வந்து நம்ம போட்டுடலாம். பாருங்கள், என்னோடய வயரோட குவாலிட்டி தெரியுதா? இதுலேயே தெரியும் உங்களுக்கு நாட்ஸ் எப்படி நல்லா திக்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் வயரும் சேல்ஸ் பண்ணுறேன். வயர் வேணுன்றவங்களும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வயரோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சொல்லுவோம். இது பாருங்கள், இப்போ வந்து பேஸ் மேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து எப்படி சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்கா? இப்போ நீங்கள் இதுக்கு குச்சி வந்து நீங்கள் வந்து சொருகிக்கலாம். இப்போ நீங்கள் பேஸ் போட்டு முடித்ததும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து இப்போ குச்சி சொருகணுன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குச்சி சொருகிறப்ப உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து குச்சி சொருகியிருக்கேன் நான். இதுக்கு வந்து ஒரே மாதிரியாக இருக்க குச்சியை வந்து நீங்கள் சொருகிக்கணும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இல்லாட்டினா மேடு பள்ளமாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பள்ளம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும் சில பேருக்கு. அதே மாதிரி குச்சி சொருகின பிறகு சில பேருக்கு கோணலாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. அது வந்து கரெக்டான அளவில் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் சேமாக இருக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சேமாக இருக்கிற இந்த மாதிரி குச்சியை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த குச்சியை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு கூட தனியாக வீடியோ இருக்குது. அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ் வந்து நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 லைன்ஸ் வந்து நான் வந்து மேக் பண்ணணும். அந்த 3 லைன்ஸுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு தான் வந்து போடணும். அப்படின்னா தான் அந்த கூடைக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த பீட்ஸ் வந்து போட்டு நம்ம போடுறப்ப ஈவனாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த 3 லைன்ஸ் போட்டுட்டு அந்த 3 லைன்ஸை வந்து எப்படி நம்ம அளக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்களா, பேஸ் வந்து எனக்கு குச்சி சொருகினதுக்கப்புறம் எப்படி கோணலே இல்லாமல் நல்லா நேராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து கூடைக்கு வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னா தான் இந்த கூடையை வந்து நீங்கள் ஈஸியாகவும் மேக் பண்ணலாம். நீங்கள் வந்து 3 லைன்ஸ் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். 3 லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் நாட் போட்டு ஒரு லைன் விட்டுட்டு அப்புறம் திரும்ப கிராஸ் நாட் போட்டு ஒரு லைன் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவேன் 3 லைனுக்கு மட்டும். அப்படின்னா தான் நீங்கள் மொத்தமாக பண்டிலில் இருக்கிறப்போ உங்களுக்கு சிக்கு விழுகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நீட்டாக, அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக வந்து மேக் பண்ண முடியும். ஒரு சுற்று இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதை 3 டைம்ஸ் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும். அதே மாதிரி 3 லைனுக்கு நீங்கள் வந்து சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கப்ப உங்களுக்கு எனக்கு என் வயருக்கு இந்த மாதிரி நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. வயர் ரொம்பவே வேஸ்ட் ஆகாது, பத்தாமையும் போகாது. எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி நான் வந்து மேக் பண்ணுறப்ப 3 லைன்ஸாக தான் நம்ம இந்த கூடைகளுக்கு எல்லாமே போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி நான் அளந்து வச்சுக்குவேன் நான். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து பீட்ஸ் வந்து நான் கோர்க்கணும். பீட்ஸ் வந்து நான் ஒவ்வொன்றா கோர்த்துட்டு திரும்ப 3 லைனாக வந்து நான் வந்து மேக் பண்ணிக்குவேன். இந்த பீட்ஸ் பேட்டர்ன் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன், இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் பேட்டர்ன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான் மாடல்ஸுக்கு. அதனால் அது வந்து எப்படி நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து இன்சர்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன்றத கம்மிங் ஃப்ரைடே வந்து அந்த வீடியோ வரும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த கூடைக்கு வந்து 5 லைன் வந்து பீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கம்மிங் ஃப்ரைடே இந்த கூடை ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயுமே வயர் வந்து வேஸ்டேஜ் ஆகுதுங்க.
ஏன் வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த பீட்ஸு கோர்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த பீட்ஸு கோர்க்குற லைன் வந்து நம்மளுக்கு அந்த கிராஸ் நாட் வராதனால அந்த லைனும் நம்ம சாதாவாக போடுறத விட நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த லைன் பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் நம்மளுக்கு வயர் இருக்குது. ஆனால் அந்த கிராஸ் நாட்டில் போட்ட வயரை பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள். கரெக்டாக இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் நான் வந்து வயர் எனக்கு வந்து இருக்குது பாருங்கள் கரெக்டாக. அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் வயரு. அதனால் இந்த பீட்ஸ் கூடைக்கு வந்து கொஞ்சம் வயர் வந்து இதாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பேஸ் வந்து நம்ம 10 லைன்ஸ் தான் போட்டிருக்கோம். அப்போ நம்மளுக்கு ஈவனாக, அதாவது 9 லைன்ஸ் போட்டால் ஈவனாக இருக்கும். 10 லைன்ஸ் போட்டால் இன்னொரு லைன் எப்படியும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அந்த சைடு கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வயர் விட தான் ஆகுது. அதனால் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கூட பேட்டர்ன் டைப்புக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வயர் வேஸ்டேஜ் ஆகுது. ஆனால் நம்ம கரெக்டாக நம்ம 7 அடி தான் எடுக்கணும். ஏன்னா இல்லாட்டினாலும் வயர் பத்தாமல் போயிடுது. அதனால் நம்மளுக்கு 7 அடி எடுத்து இந்த கூடையில் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். 2.5 ரோல் வந்து இந்த கூடைக்கு வந்து வயர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதிலே பாருங்கள் ப்ளைனாக போட்டிருக்கேன், 2 லைன் வர மாதிரியும் போட்டிருக்கேன், அப்புறம் 3 லைனாக மல்டி கலரில் வர மாதிரியும் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேங்க இந்த கூடைகளுக்கு. அடுத்து இந்த கூடைக்கு பாருங்கள் வயர்லாம் இந்த பாருங்கள் ஒரு லைன் உள்ளே மடக்கி நல்லா இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபினிஷிங் வந்து நல்லா ரவுண்டாக உங்களுக்கு வந்து கிடச்சி வரும். நாட்ஸ் வந்து எவ்வளோ பெரிய கூடையாக இருந்தாலும் நீங்கள் வந்து டைட்டாக போடுறப்ப இந்த மாதிரி நல்ல கூடை வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இந்த மாதிரி கூடைகளை வந்து அடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஹேண்டில் வந்து நான் வந்து மேக் பண்ணுவேன். ஹேண்டில் மேக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மொத்தமாக நான் வந்து ஹேண்டில் ஃபுல்லாக நான் மேக் பண்ண மாட்டேங்க. 2 கூடையாக தான் நானும் வந்து ஹேண்டில் போடுவேன். இல்லாட்டினா எனக்கும் தான் வந்து கழுத்தெல்லாம் ரொம்ப நம்ம உள்ள குனிஞ்சு நம்ம போடுறப்ப கழுத்து வலிக்க தான் செய்யும். அதனால் 2 கூடையாக அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஹேண்டில் வந்து நான் மேக் பண்ணிக்குவேங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து கூடைகளை வந்து நான் இப்படி மேக் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு கூடை கண்டிப்பாக நம்மளால் இந்த மாதிரி மேக் பண்ணுறப்ப நம்ம பேஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம மேக் பண்ணுறப்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த கூடைகளை மேக் பண்ணிடலாம். கம்மிங் ஃப்ரைடே கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். இந்த கூடைகள் எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.